ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இது பெண்களுக்கு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் துவங்கியாச்சு. மார்கழி மாதம்னுடைய கோவில்ல அவ்வளோ அழகா பெருசா சூப்பரா அந்த மொரவாசல் பண்ணி கோலம் போட்டிருக்கிறத பார்த்தாலே, அப்பா அந்த கோயிலுக்குள்ள போனாலே அவ்வளோ ஒரு பிளசன்ட்டா நீங்க மாப் பண்ணிட்டு, அதாவது கிளீன் பண்ணிட்டு நம்ம கிட்ட வாசல் தெளிப்பு பொடின்னு இருக்கும். அந்த வாசல் தெளிப்பு பொடியில மஞ்சள் நிறமா இருக்கும். அதாவது மஞ்சள்ன்றது மக்கள் வீரியமா வேணும்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாசகால் அஞ்சனம்னு ஒண்ணு இருக்குது. அந்த வாசகால் அஞ்சனத்தை அந்த வாசகால்ல தேய்ச்சிட்டு நீங்க இந்த அரிசி மாவால அந்த வாசகாலையும் கோலம் போட்டு விட்டுட்டீங்கன்னா, நார்மலா ஒரு ஸ்டார் கோலம் போட்டுட்டீங்கன்னா லக்ஷ்மி நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வழிபாடுக்குனே உரித்தான ஒரு மாதம் இது. ஸோ எல்லா தேவர்களும் கண் விழிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கண் விழிச்சிருக்கும் பொழுது அதை ஃப்ரெஷ்ஷா மார்னிங் செஷன் அப்படின்னும் பொழுது ஃப்ரெஷ் மைண்ட், ஃப்ரெஷ் திங்கிங், ஃப்ரெஷ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல லக்ஷ்மி தேவியோட வருகை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இது பெண்களுக்கு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் துவங்கியாச்சு. மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசல்ல நல்ல வண்ண வண்ண கோலங்கள் நம்ம போடுவோம். அந்த கோலங்களே நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய கோலங்களா அமைஞ்சா எப்படி இருக்கும்? அது என்ன கோலம் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். கோலம் போடுறது இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஓட்டுறீங்க. அப்படி இல்லாம நல்ல அழகா கலர் கோலம் போட முடியலன்னாலும் அரிசி மாவால நீங்க வீட்டுல கோலம் போடுங்க. அது என்ன கோலம்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அதை போடுறதால என்ன பலன் அப்படின்றது இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தெரியும். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி. நம்மளுடைய கோவில்ல அவ்வளோ அழகா பெருசா சூப்பரா அந்த மொரவாசல் பண்ணி கோலம் போட்டிருக்கிறத பார்த்தாலே, அப்பா அந்த கோயிலுக்குள்ள போனாலே அவ்வளோ ஒரு பிளசண்டா இருக்கும். அப்ப கோலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? ஸோ என்ன கோலம் போடலாம் இந்த மார்கழி மாசத்துல? ஸோ நீங்கள் எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். குரு வணக்கத்தை பார்த்துட்டு குருவோட அருளால் அது என்ன கோலம்ன்றதை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறா. கோலம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இது ராகவேந்திரர் காலத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கோலம் எதுக்காக போடணும், கோலம் போடுறதுனால என்ன கிடைக்கும்? அதாவது வாழ்க்கைய வளைவு நெளிவா வளைஞ்சு கொடுத்து போனாதான் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றத காட்டுறதுதான் கோலம். அதாவது ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியில நேரா போக முடியாது. ஒரு புள்ளி இருக்குன்னு சொன்னா அதை வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போனாதான் வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ நான் எங்க வீட்டில் நான் இப்படிதான் இருந்தேன், நான் சொகுசா 10 மணிக்கு தான் எழுந்தேன், இங்க வந்து அதே 10 மணிக்கு எழுந்துக்கன்னு சொல்ல முடியாது எந்த பெண்ணாலையும். ஸோ வேலைக்கு போனோம், காலையில 8 மணிக்கு நான் வேலைக்கு போனோம்னா வீட்டுல இருந்து 4 மணிக்கு கிளம்புனாதான் வேலைக்கு போக முடியும். அப்படின்னும் பொழுது நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்து என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் 8 மணிக்கு அங்க பிரசன்ட்ல இருக்கணும். ஸோ 8:01 கூட ஒரு நிமிஷம் லேட்டானா கூட நமக்கு சேலரி போயிடும், ஹாஃப் டே சேலரி பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வளைஞ்சு கொடுக்கணும்னு காட்டக்கூடியதுதான் கோலம். ஸோ மார்கழி மாதம் அப்படின்றது நான் முதலே சொன்ன மாதிரி தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலை நேரம். இது வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுக்குனே உரித்தான ஒரு மாதம் இது. ஸோ எல்லா தேவர்களும் கண் விழிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு கண் விழிச்சிருக்கும் பொழுது அதை ஃப்ரெஷ்ஷா மார்னிங் செஷன் அப்படின்னும் பொழுது ஃப்ரெஷ் மைண்ட், ஃப்ரெஷ் திங்கிங், ஃப்ரெஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மார்கழி மாதத்துல 30 நாட்களும் ஆண்டாள் பூமியில அவதரிக்கும் பொழுது பெண்ணா, அதாவது ஒரு மானிட பிறவியா லக்ஷ்மி தேவி அவதரிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்காக வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு உள்ள திருப்பாவை படிச்சுட்டு அந்த அம்பாள் மாலை போட்டு ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு சாத்தி பெருமாளோட ஒன்றென கலந்தது. அதாவது மனிதன் இறைவனோட ஒன்றென கலக்கும் மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாதம் தான். இதுலதான் ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தில இருந்து எல்லாமே வரும். ஸோ இதுலதான் வைகுண்ட ஏகாதேசியும் வரும். ஸோ அது அடுத்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த ஆண்டாள் எப்படி பெருமாளோட ஒன்றென கலந்தாலோ அதே போல
இறைவனோட ஒன்றனை கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கொண்ட மாதம் இந்த மாதம். இதுல வந்து கோலம் போடுறது அப்படின்றது எல்லாரோட இடத்துலயுமே இருக்கும். நான் பிளாட்ல இருக்கேங்க, என்னால வெளியில எல்லாம் போட முடியாது அப்படின்றவங்க ஜஸ்ட் உங்களோட வாசக்காலுக்கு வெளியே சின்ன ஸ்பேஸ் இருந்தா கூட போதுங்க. லைட்டா நீங்க மாப் பண்ணிட்டு, அதாவது கிளீன் பண்ணிட்டு, நம்ம கிட்ட வாசல் தெளிப்பு பொடின்னு இருக்கும். அந்த வாசல் தெளிப்பு பொடியில மஞ்சள் நிறமா இருக்கும். அதாவது மஞ்சள்ன்றது மங்களகரம். அதனால என்ன பண்ணுங்க, அந்த வாசல் தெளிப்புற ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க. அதுல என்ன இருக்குன்னா யானை சாணம், குதிரை சாணம், பசு சாணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள், ஜவ்வாது பவுடர், மூலிகைகள் கலந்தது. அதை நீங்க தெரிச்சிட்டு அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அக்கா சொன்ன மாதிரி அரிசி மாவை ஒன்னும் பாதிமா அடிச்சுக்கோங்க. அரிசியை வந்து ஒன்னும் பாதிமா அடிச்சுட்டு கோலத்தோட கலந்து நீங்க கோலம் போடுங்க. 2 கலர், நிறைய கலர் இருக்கு, நீங்க ரொம்ப எல்லாம் மெனக்கெடவே வேண்டாங்க. 2 கலர் யூஸ் பண்ணுங்க. ஒன்னு எல்லோ, இன்னொன்னு ரெட். எல்லோன்றது மங்களகரம், ரெட்ன்றது அம்பால வந்து வசீகரித்து உள்ள இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. சோ ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ, ரெட், எல்லோ, இதுதான் அட்ராக்டிவ் கலர்ஸ். சோ ப்ளூ வந்து நீங்க வந்து அந்த மயில் வரையும் போது பாத்தீங்கன்னா ப்ளூ அப்படியே இழுக்கும். சோ அவுட்டர் லேயர் ப்ளூ போட்டுக்கலாம், உள்ள வந்து ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போடணும் அப்படின் பொழுது ஸ்டீம் இல்ல ஸ்ரீ. ஸ்ரீனா லக்ஷ்மி. அதே மாதிரி கமலம், கோலத்துல கமல கோலம் போடலாம். ஸ்டீம் அப்படின்னு எழுதி அதை வந்து சுத்தி ரவுண்ட் ஆக்கி அதை கமலமா மாத்தலாம். இல்ல ஸ்ரீ அப்படின்னு சொல்லி சுத்தி அதை வந்து ரவுண்டா மாத்தலாம். சோ நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் வந்து 3 கலர்ஸ், 2 கலர் மேக்ஸிமம் இருக்கணும், முடிஞ்சா 3 கலர். ப்ளூ வந்து யூனிவர்சல் அட்ராக்டிவ் கலர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு, கேது, சனி பகவான் இந்த தார்க்கத்துல இருந்து இது பண்ணும். எல்லோ வந்து உங்களுக்கு வந்து முழுக்க குரு பகவானோடது. வெள்ளை நிறம் சுக்கிரன் வந்துடும், அது வெள்ளை இந்த அரிசியில போட்டுரும். அடுத்தது வந்து ரெட் வந்து பாத்தீங்கன்னா அங்காரகன். சோ மெயினானது 3, 6, 9 சொல்லுவோம். அதுல 3, 6, 9 ஏத்த கலர்கள் அதுல வந்துடுது. இதை தவிர்த்து அந்த ப்ளூ வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட தார்க்கம் இல்லாம கண் திருஷ்டியை இழுக்கக்கூடிய ராகு கேதோட அனுகிரகமும் அதுல கிடைச்சிடும். சோ இந்த கோலங்கள் போடும் பொழுது வெளியில ஒரு பூ வைக்கணும். சோ கிராம சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூசணி பூ வைப்பாங்க. சோ ஒரு சாணத்தை வச்சு வைப்பாங்க. சோ இதுக்குன்னே மெனக்கிடுவாங்க. விடிகாலையில எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா. இப்பெல்லாம் முதல் நாளே போட்டெல்லாம் ஆமா, நைட்டு போடுவாங்க. அந்த இடத்துல வண்டி போவோம். என்ன தம்பி நான் போட்டுட்டு இருக்கேன், வண்டியே ஓட்ட முடியாது. அந்த தொடப்பம் பக்கெட்ல தண்ணி எல்லாம் இருக்கும், சில பேர் தட்டி விட்டுருவாங்க, பெரிய சண்டை போகும். அதெல்லாம் ஒரு ஜாலி, ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. இப்போ நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டம். சோ அதனால நம்ம கோவில்கள்ல பார்க்கும்போது அக்காவே சொல்றாங்க பாருங்க இப்படி இருக்குன்றது. ஏன்னா இந்த கோவில்ல ரொம்ப தூரத்துக்கு மஞ்சள் நிறமா ஆக்கி அதுக்கப்புறம் கூலங்கள் போட்டு வச்சிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம் தோண்டி எல்லாம் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் ஆகி போயிடுது. சோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தன்மை இருக்கும். அதனால வாசல் தெளிப்பு பொடி வாங்கிக்கோங்க, இல்ல நம்மளோட சிருஷ்டி ஒளியில. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த நான் சொன்ன மாதிரி 2 கலர் யூஸ் பண்ணுங்க, மேக்ஸிமம் 3 கலர். சோ உங்களுக்கு ஒயிட் கலர் ஆல்ரெடி வந்துடுது. சோ எல்லோ, ரெட், ப்ளூ, இந்த டார்க் ப்ளூ, அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுல வரக்கூடிய மந்திரம் வந்து ஸ்டீம், அதுக்கப்புறம் கமலம், இதுதான் மேக்சிமம் இருக்கணும். சோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல லக்ஷ்மி தேவியோட வருகை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த வருகை வர்றதுனால வீட்டுல லக்ஷ்மி தாண்டவம்ன்றது இருக்கும். சோ எல்லாருக்குமே ஆசைங்க எங்க வீட்டுல லக்ஷ்மி நிரந்தரமா. கூட அடிஷனலா உங்களுக்கு இன்னும் வீரியமா வேணும்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாசகால் அஞ்சனம்னு ஒண்ணு இருக்குது. அந்த வாசகால் அஞ்சனத்தை அந்த வாசகால தேய்ச்சிட்டு நீங்க இந்த அரிசி மாவால அந்த வாசகாலையும் கோலம் போட்டு விட்டுட்டீங்கன்னா, நார்மலா ஒரு ஸ்டார் கோலம் போட்டுட்டீங்கன்னா லக்ஷ்மி நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான். சூப்பர். ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா இன்னைக்கு கிடைச்சது. நம்ம ஜென்ரலா போடுற கோலம் தான் சிம்பிளா அழகா லக்ஷ்மி தேவியை ஈர்ப்பதற்கு எப்படி போடணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன லெட்டர்ஸ் பயன்படுத்தணும்னு சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். இந்த மார்கழி மாசத்தை, இறைவனை வணங்கக்கூடிய இந்த மாதத்தை ஒரு அற்புதமான மாதமாக கோலத்தின் மூலமாக நீங்க மாற்றிக்கலாம். ரொம்ப எளிமையான பதிவு தான் இது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாசக்கால் அஞ்சனம் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருச்சு அந்த வாசக்கால் அஞ்சனத்தை பயன்படுத்தி நம்ம கோலம் போடும்போது, அதே மாதிரி வாசல் தெளிப்பு பொடி, இப்ப நம்ம பசுஞ்சாணத்தெல்லாம் தேடி போக முடியாது. ஸோ எல்லாமே கலந்திருக்கக்கூடிய சின்ன டப்பா தான். அந்த வாசல் தெளிப்பு பொடியை பயன்படுத்தி ஒரு பிஞ்சு நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி அழகா வாசல்ல தெளிச்சு அந்த கோலத்தை போட்டீங்கன்னாலே பார்க்க அவ்வளோ ஒரு மங்களகரமா இருக்கும். எல்லா இறை தெய்வங்களும் ஒரு நிமிஷம் நின்று நம்ம வாசலை பார்த்துட்டு நம்ம இல்லத்திலேயே தங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அந்த வாசலை நம்ம பராமரிக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.